Hi guys, welcome to my channel. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைன்கிராஃப்ட்ல ஒரு ஹவுஸ் தான் கட்ட போறோம். அந்த ஹவுஸ் வந்து சிம்பிளா தான் இருக்கும். வாங்க இப்போ பார்க்கலாம். அந்த ஹவுஸ் சிம்பிளா தான் இருக்கும். கட்ட ஆரம்பிக்கலாம் வாங்க. இன்னும் ஏற ஆரம்பிக்கல. கொஞ்சம் ஏறட்டும். இதான் நம்ம ஏற்கனவே கட்டியிருந்தோம். ஒரு சின்ன சிம்பிளான ஹவுஸ் தான் கட்டியிருந்தோம். அது மாதிரிலாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதான் ஒரு வீடு, வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு பால்கனி இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ போய் பார்க்கலாம். இதான் பிங்க் கலர் ஹவுஸ் பாங்க. இது கிச்சன், இதான் ரெஸ்ட் ரூம், இது ரூம், அவ்வளோதான். இப்போ மாடி சும்மா போய் பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம எங்கே வீடு கட்ட போகிறோம்னா இங்கே தான் கட்ட போகிறோம். வாங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன வீடு கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன வீடு தான் கட்ட போகிறோம். வாங்க கெட்டலாம். 1 2 3 4 5 6 7 8 9 அப்புறம் இங்கே போட்டுக்கலாம் 10. அப்புறம் இது ஒரு 1 2 3 இது ஒன்று வச்சுக்கிட்டே 4 5 6 7 8 9 10. இது ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ வந்து லென்த் சைஸ் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே ஒரு 1 2 3 4 5 அப்புறம் 6 7 8 9 10. அப்புறம் இன்சைடு 2 3 4 5 வேணாம், நமக்கு கொஞ்சம் கம்மியாகிடலாம். இந்த சைஸ் போதும். ரொம்ப பெருசாக அந்த அசிங்கமாக இருக்குல்ல. நம்ம மழை வேற ஒரு எரிச்சல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஐயே சிம்பிளான வீடு, ஆனால் இதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாட்டேன் தெரியுது. ஆனால் நாங்களாம் யார போட்டு தள்ளிடுவோம்ல. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக கட்டி முடித்தோன்னே உள்ளே தான் அது ஒரு வேலை. அப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன், எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் தட்டி விட்ருங்க. கைஸ் இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம்.
அப்புறம் வந்து நம்ம ஜன்னல்லாம் வச்சு கதவெல்லாம் வச்சு ரெடி பண்ணலாம். நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன் பாருங்கள். இதான் ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து கதவு இங்கே தான் வைக்க போகிறோம். சென்டர் வேலையாக பார்த்துக்கலாம் இருங்க. சரி, இதான் சென்டர் மாதிரி தெரியுது. இதிலே உடச்சி வச்சிடலாம். ஓகே, அடுத்து நம்ம டாப்பில் தான் வைக்கணும். அது கடைசி வேலையாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து உள்ளே எப்படி வைக்கணும் அதெல்லாம் முதல்ல பார்க்கணும். உள்ளே கீழே இருக்கிறத உடச்சிக்கலாம். வாங்க ஐஸ் உடைக்கலாம். இந்த மாதிரி சருன்னு உடைக்கிறத விட்டுட்டு ஒரு இதை எடுத்துக்கலாம். இது சரியா இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்க. கைஸ், நம்ம ஏதாச்சும் உடைக்கும் போது ஒரு பெரிய கடுப்பான விஷயம் என்ன தெரியுமா? உடச்சிட்டு இருக்கும் போது கீழே ஏதாச்சும் உடஞ்சிரும். அதை வச்சு தான் ஒரு பெரிய கஷ்டப்படணும். அதோட கலர் எதுன்னு தெரியலையே, இருங்க. இதான் கரெக்டு. இப்போ நம்ம கீழே ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. கீழே ஏதாச்சும் வைக்கணும். அதுக்கு என்னன்னு வாங்க தேடலாம். கீழே வந்து நம்ம ஒரு டிசைன் மாதிரி ஏதாச்சும் பாக்ஸ் வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோ இந்த இடத்துல ஏதாச்சும் பாக்ஸ் வைக்கணும். இப்போ என்ன வைக்கலான்னா, இதோ நான் இதை தான் வைக்க போகிறேன். இது வந்து லைனாக இப்படி வச்சு பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வாங்க அடிக்கடிக்கு போகலாம். இதான் கைஸ் ஒரு பிரச்சனை. வச்சிக்கிட்டு இருக்கும்போது சும்மா எரிச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து வச்சிட்டோம். ஃபுல்லாக திங்ஸ் மட்டும் வைக்கணும். எப்படி திங்ஸ் வைக்கிறது? நான் சொல்கிற மாதிரி வைக்கலாம் கைஸ், சூப்பராக இருக்கும். இதோ இப்படி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ரெண்டாக வைக்கணும். இது வச்சா நல்லா இருக்கும். சரி காய்ஸ், இப்போ வந்து பெட்டுக்கு சைஸ் பத்தல, அதனால் இதை உடச்சிட்டு திரும்பி வைப்போமா? ஓகே, நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்து லைட் மாட்டணும் கைஸ். அது மேலே டாப்பில் வச்சுட்டு அப்புறம் மாட்டலாம். டாப்புக்கு வந்து இதே கலரே இருக்கட்டும். வாங்க செட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி பொறுமையாக நிதானமாக வச்சா தான் அழகாக வரும். இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அது மாதிரி கச்சா முச்சான்னு வரும். இந்த பொறுமையாக வைக்கலாம். காய்ஸ், இப்போ வந்து நான் அது இடைஞ்சலாக இருந்தனால எடுத்துட்டேன். இப்போ நான் அதை வேறு ப்ளேஸில் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் வீடு நல்லா பெருசாக கட்டியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி டிசைனில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி டிசைன் மாதிரி வைக்க போகிறோம். டிசைன்னு சொல்ல முடியாது, சும்மா வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் 2 மாதிரி கட்ட போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா செட்டப் பண்ணணும். வந்து நம்ம இதை உடச்சிக்கலாம். உடச்சி இதில் வந்து ஜன்னல் ரெடி பண்ண போகிறோம்.
ஜன்னல் வைக்கணும். அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். சஸ்ன்னு வச்சிடலாம். இப்போ வந்து கண்ணாடி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் நல்லா மாடர்ன் ஹவுஸ் மாதிரி கேட்டுட்டீங்கன்னா ஒரு சைடு மாதிரி கிளாஸ் இருக்கும்ல, அதை வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸ் தான் வச்சுருக்கோம். இன்னும் 2 சைடு ஓப்பன் பண்ணிக்கலாமா? 2 சைடு எடுத்துகிட்டே வச்சிடலாம். இந்த சைடு 2 சைடும் எடுத்துகிட்டு வச்சிடலாம் கைஸ். அடுத்து வந்து நம்ம இந்த இடத்துலையும் உடைக்க போகிறோம். இந்த இடத்துல நல்லா உடச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம உடச்சிக்கலாம். அப்புறம் இங்கேயும் கண்ணாடி வைக்கணும். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ கிளாஸ் வச்சுக்கலாம். கிளாஸ் வைக்கப்போ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு மேலே ஃப்ளோர் கட்ட போகிறோம். இங்கே ஏணி மாதிரி வச்சுக்கலாம் வாங்க. இது வரையும் போதும் கைஸ். வந்து மேலே நம்ம ஃப்ளோர் கட்ட போகிறோம். அதுக்கு வாங்க ரெடி பண்ணலாம். இங்கே மட்டும் நல்லா கேப் விட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஏற முடியும் கைஸ். இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். கைஸ் இப்போ வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ், இல்லைனா பண்ணுற வரையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல, அதனால். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. மேலே வந்து இருட்டாக இருக்குது. நம்ம வந்து லைட் மாதிரி வச்சுக்கலாம். லைட்டுக்கு நான் என்ன எடுக்க போகிறேன்னா இந்த லைட் தான் கைஸ். இது ஒவ்வொன்றையும் எட்ஜ் சைடில் வச்சுக்கலாம்ல கைஸ். ஏறி வர இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு கேப் விட்டுக்கோங்க. 2 வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே கைஸ், மேலே லைட் வச்சாச்சு. கீழே இருட்டாச்சுன்னா லைட் தேவைப்படும்ல, அதனால கீழேயும் வச்சிடலாம் கைஸ். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வச்சிடணும். ஓகே கைஸ், இப்போ வீடு பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது. இப்போ மேலே என்ன வைக்க போகிறோன்னா, மேலே வந்து இதே மாதிரி தான் வைக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து மேலே கொஞ்சம் இடம் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம வந்து இது இப்படி 2ஆக வச்சுக்கலாம் கைஸ். அப்புறம் இது வந்து இங்கே நடுவில் இங்கே வச்சுக்கலாம். ஓகே கைஸ், அடுத்து வந்து நம்ம திங்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ். இது கொஞ்சம் தேவைப்படும் கைஸ். இது வந்து நம்ம எங்கே வச்சுக்கலாம்? இங்கே வச்சுக்கலாம். ஓகே கைஸ், அடுத்து நம்ம வேறு திங்ஸ் எடுக்கணும். இது எடுத்துக்கலாம். ஒரு லைட்டு இது எடுத்துக்கலாம். இது அவ்வளோக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு பதில் இது எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம இங்கே 2 இப்படி வச்சுப்போம். இல்லை கைஸ், இது கொஞ்சம் இது வரையும் வச்சுப்போம் கைஸ். ஓகே, இது வரையும் போதும். அடுத்து நம்ம என்ன வைக்க போகிறோம்? இது இங்கே வைக்க போகிறோம். இங்கே 2 வச்சுக்கலாம். 2த்தையும் ஒன்றா சேர்த்துனா ஒரே மாதிரி வந்துடுமா? இப்போ நடுவில் இது இருக்குது. இதால் தான் இடைஞ்சல் ஆகுது. அதனால் இதை கொஞ்சம் இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுக்கலாம் கைஸ். இப்போ வந்து மேலேயே கொஞ்சம் இடம் இருக்கா பாருங்கள். இந்த பறந்துக்கிட்டே இந்த மாதிரி ஏணியில் இறங்காதீங்க, அப்போனா கொஞ்சம் வராது. இந்த மாதிரி வச்சுட்டே இறங்குங்க. இதுவும் ஒரு பிரச்சனை தான், ஆனால் இந்த மாதிரி வச்சு இறங்குறது கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் கீழே எப்படி இருக்குது. ஓகே கைஸ், மேலே காட்டுறேன். மேலே எப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ தான் வைக்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபோட்டோ தெரிஞ்சிருக்காது, ஆனால் இது பெயிண்டிங் தான் கைஸ். இப்போ வந்து நம்ம வைக்கலாம். இங்கே கொஞ்சம், இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து எடுத்துருங்க. குட்டியோண்டா தேவைப்படும் நம்மளுக்கெலாம். ஓகே, கீழே வச்சாச்சு. இப்போ மேலே போய் வைக்கலாம். மேலே இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம்.
இங்கே வைக்கலாம். 3மே ஒரே மாதிரி இருக்கே. இங்கே ஒரு சின்னது, இங்கே ஒரு சின்னதாக வச்சுட்டா ஆல் தான் கைஸ். இதான் இப்போ நம்ம கட்டியிருக்க வீடு. ஆல் தான் கைஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெளியே பார்க்க நல்லா இருக்காது, ஆனால் உள்ளே பார்க்க செம்மையாக இருக்கும் கைஸ். ஆல் தான் கைஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தான் கைஸ். பாய் பாய், டேக் கேர்.